மதிப்பிற்குரிய அண்ணன் திரு கௌதமன் அவர்களுக்கு இந்த தருணத்துல உங்களை நோக்கிய ஒரு கேள்வியை நீங்களே கேட்க வச்சிட்டீங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நீங்க ஒரு காணொலியில பேசியிருந்தீங்க. என்னன்னு சொல்லிட்டுனா, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய திறன் கூட நீங்க சொல்லல, அன்புமணி அவர்களினுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த படத்தை பார்க்கல, பேனர் வைக்கல, ஊக்குவிக்கல, அதற்கு காரணம் அன்புமணி அவர்கள் தான். அவர் சொல்லி அதை செஞ்சாங்க. இந்த காரணத்தினாலதான் என்னுடைய படம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கே இதுக்கு நான் ஒரு பதில் காணொலி கொடுக்கணும்னு என்ன, ஆனா மனசுல ஒரு சின்ன நெருடல். நம்ம சமூகத்தை சார்ந்த இயக்குனர், நம்ம பேசலாமா? சரி வேணாம். அண்ணனை பேசியும் கூட, அண்ணனை அவமரியாதை செய்தும் கூட அந்த இடத்தை கடந்து போனோம். ஏன்னா சாதிய உணர்வு, சமூக உணர்வு, நம்மள நாமளே தரம் தாழ்த்திக்க கூடாது. நீங்க தாழ்த்துறீங்க, அது உங்களுடைய தன்மை. நான் தாழ்த்துறேன், அது என்னுடைய தன்மை. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு பதிவு போடுறீங்க, எச்சரிக்கை, நான் மௌனமாக இருப்பதால் பயந்து விட்டேன் என்று எண்ணி விடாதீர்கள். நான் பேச ஆரம்பித்தால், என்னுடைய வழிகளை சொல்ல ஆரம்பித்தால் வாழ்நாள் முழுக்க கதை கொண்டு இருப்பீர்கள் சொல்றீங்க. இந்த தருணத்துல உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்வி தானே, நான் மத்தவங்க மாதிரி நான் வேற எதுவுமே உங்களை கேட்க போறது கிடையாது. நீங்க அவ்வளவு வசூல் பண்ணீங்க, இவ்வளவு வசூல் பண்ணீங்க, அவ்வளவு எடுத்துக்கிட்டீங்க, இவ்வளவு கணக்கு காட்டினீங்க, அது இதெல்லாம் நான் எதுவுமே கேட்கல. ஒரே கேள்வி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த படத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ புறக்கணிக்க சொல்லியிருந்தால், ஊக்குவிக்க கூடாது என்று சொல்லியிருந்தால், அதற்காக பதிவுகள் போடக்கூடாது என்று சொல்லியிருந்தால் நான் போட்டிருப்பேன். சொல்லுங்க, ஆதங்கம் நான் போட்டிருப்பேன பதிவு, நூற்றுக்கணக்கான பதிவு. படையாண்ட மாவீராவுக்கு திரையரங்குகளுடைய வாசல போய் நின்ன, தொடர்ச்சியா பல்வேறு காணொலிகள் பதிவு செஞ்சேன், பேசி 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 பதிவு பண்ண. இப்போ அமேசான்ல வந்தது பிரைம்ல, அப்பவும் பேசணும்ல. அண்ணன் சொல்லி இருந்தா நான் பேசியிருப்பேனா? அண்ணனை மீறி நான் ஒண்ணு செஞ்சிருப்பேனா? அண்ணன் கூட இருந்துட்டு அவர் சொல்றதை எதிர்த்து நான் உங்களுக்கு பதிவு போட்டுருப்பேனா? அப்படி நான் போட்டு இருந்தா என்ன வச்சிருப்பாங்களா கூட? அப்படி நான் போட்டு இருந்தால் என்னை அவமரியாதை செய்திருக்க மாட்டார்களா? என்னை அவமதிச்சிருக்க மாட்டார்களா? அண்ணன் உடன் இருப்பவர்களை என்னை விமர்சித்திருக்க மாட்டார்களா? அண்ணன் சொல்லி நீ எப்பறம் அதெல்லாம் பதிவு பண்ற? உனக்கு அண்ணனை விட மத்தவங்க முக்கியமானு சொல்லிட்டு கேட்டுக்க மாட்டாங்களா? உங்களுடைய வழின்னு சொல்றீங்களா? எனக்கு அவ்வளவு வலிக்குது. இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2-3 நாளாவே கஷ்டம். அண்ணனை போய் நீங்க பேசிருக்கீங்க, இருப்பினும் நான் பேசாமலே இருக்கிற சூழ்நிலை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. படத்தினுடைய வீழ்ச்சி பல்வேறு காரணங்கள் இருக்கும், அதை அந்த இடத்துல பேச வரல. ஏன்னா அது உங்களுடைய சுய விருப்பம், உங்களுடைய அது தனிப்பட்ட விருப்பம். அண்ணனை மீறி அந்த காணொலியை நான் பதிவு பண்ணிருப்பேனா? அண்ணனை மீறி உங்க படத்துக்கு நான் ப்ரமோஷன் பண்ணிருப்பேனா? சொல்லுங்க. வார்த்தைக்கு வார்த்தை உங்களையும் அண்ணன் 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 தான் கூப்பிட்டுருக்காரு. இந்த சமூகத்துல படம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி வந்தா பலர் நமக்கு நினைக்கிறான். பலரினுடைய இன்னல்களுக்கு இந்த சமூகம் ஆளாகி கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய ஊடகங்கள் நம்மை ஆதரிக்காத சூழல்ல நாம் அத்துணை பேரும் இந்த படத்தை ஆதரிச்சோம். படையாண்ட மாவீராவை அவ்வளவு கொண்டாடணும். இன்னும் வெளிப்படையாவே சொல்றேன், மத்த படங்களை விட நான் படையாண்ட மாவீராவுக்கு அதிகமா ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளவு பேசியிருக்கிறோம், அவ்வளவு பதிவு பண்ணிருக்கோம், அவ்வளவு பகிர்வு பண்ணிருக்கோம். காரணம், இந்த சமூகம் ஏதாவது ஒரு துறையில் சாதித்து விட வேண்டும் என்கிற எண்ணம். ஆனா நீங்க கடைசியில் அண்ணனை விமர்சிக்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே விஷயம் தான். இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்த யூடியூப் சேனல்காரங்கலாம் இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணி தான் லட்சக்கணக்கில் பணம் வாங்கியிருப்பாங்க. ஆனா நாங்க யாருமே வாங்கல. எல்லா படத்துக்கும் தான் பேசிட்டு இருக்கிறோம், எல்லா படத்துக்கும் தான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இன உணர்வு ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு நீங்க அதை கஷ்டப்படுத்திட்டீங்க, காயப்படுத்திட்டீங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இது ஒரு வேலை கிடையாது, அவருக்கு நிறைய வேலை இருக்குதுங்க. சரிங்களா? இப்ப நான் ஒரு வேலை அண்ணன் சொல்லி அதை மீறி நான் பதிவு பண்ணியிருந்தேன்னு வைங்க, இன்னைக்கு என்னையே விமர்சிச்சிருப்பாங்க. ஆனா யாரும் அதை பெருசா நம்ம தம்பி போறான்டா, நம்ம படம் தான் அது கடந்து போனாங்க. அது ஒரு காணொலிகளை தலைமையில எல்லாருமே பார்த்தாங்க, யாரும் எதுவும் சொல்லலையே. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க பேசியிருக்கிறது